உருவாக்கிட்டு வந்தார். இயேசு சாமி சிலுவையில் மறித்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். அந்த முதல் பெந்தெகோஸ்தே சொல்லுங்க, வார்த்தை வந்தது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. முதல் பெந்தெகோஸ்தே என்ன வந்தது? அதுக்கு பேர் தோரா. அதுக்கு பேர் என்னங்க? தோரா. அடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் முதல் பெந்தெகோஸ்தே, அது ஃபர்ஸ்ட் பெந்தெகோஸ்தே. இது இயேசு சாமி மரிச்சு முதல் பெந்தெகோஸ்தே, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல் பெந்தெகோஸ்தே வார்த்தை வந்தது, இரண்டாவது பெந்தெகோஸ்தே ஆவியானவர் வந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்து. சுருக்கமாக நான் சில காரியங்களை சொல்லணும்ல உங்கள் மனசில் இருக்கிறதுக்காக. அப்போது இவங்க சீஷர்கள் எல்லாம் அந்த மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் பொழுது சீஷர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுபவத்துக்கு பிறகு தான் ஊழியத்தை தொடங்கினாங்க. எதை தொடங்கினாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆதியாகமத்துக்கு வாங்க. புதுசாக ஒரு வெளிப்பாடு தெரிஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். யாராவது சொல்லியிருந்தாலும் சந்தோஷம்தான், பிரச்சனை இல்லை. எனக்கு நான் தான் புதுசாக சொன்னேன்னு மார்த்தட்டிக்க விரும்பலை. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஊதினார். அப்போ தெலுங்குல பிராண இல்லைம்மா ஊசினார். அது படியுமா, நீ எதுக்கு அதுக்கு அடுத்த லைனில் போயிட்ட பத்தியா? எகோவா ஜீவ வாயு. வாயுனா என்ன? தமிழ் வார்த்தை காற்று. வாயுனால் என்ன? காற்று. ஆதியாகமத்தில் என்ன படிக்க தெலுங்குல 2 அதுதான் படிச்சியோ? சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்தை படிங்க. படிதம்மா, கருதம்மா. இங்கே என்ன வந்துச்சு இப்போ? காற்று. தெலுங்குலம்மா இங்கே காலின்னு போட்டிருக்கு, அங்கே வாயுன்னு போட்டிருக்கு. சரி, காலினாலும் என்ன, வாயுனாலும் என்ன? சொல்லுங்க, எல்லாமே என்னதான்? காற்று தான். ரைட்டுங்களா? அப்போது கவனிங்க, முதல் மனிதன் மண்ணில் உருவாயிட்டான். அவனுக்கு இப்போ உயிர் வேணும். அவன் இப்போ நடமாடணும்னு சொன்னால் அவனுக்குள்ளே என்ன வேணும்? உயிர் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உடல் இருக்குது, எல்லா பார்ட்டும் இருக்குது, ஆனால் உள்ள என்ன வேணும்? ரைட் அப்படின்னு ஊதினாரு. ஊதினோடனே என்ன செஞ்சிருச்சு? மனுஷனுக்குள்ள அதுக்கு பேர் ரூஹா. சொல்லுங்க, ரைட், சுவாச காற்று. ரைட், அவருடைய சுவாச காற்று, அவருடைய மூச்சு காற்ற மண்ணா இருந்த இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? எங்க ஊதினாரு? சொல்லுங்க, நாசினா இது சொல்றதுக்கு ஒன்று கூச்சப்படுவாங்க. மூக்குன்னு தான் சொல்ல முடியும். தெலுங்குல என்ன போட்டிருக்குமா? நாசிகாவா? ஓகே. அப்போது இந்த மூக்கில் ஊதின உடனே உள்ளே என்ன போயிடுச்சு? உயிர் போட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மண்ணு. சொல்லுங்க, மண்ணு மாம்சமாச்சு. சொல்லுங்க, மண்ணு மனுஷனா மாறிச்சு. கை தட்ட மாட்டீங்களா? வெயிட், நீங்களும் அதே கதை தான், நாமளும் அதே கதை தான். மண்ணாக தான் இருக்கிறோம். எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறாரோ, நல்லா கவனிங்க, நர மனுஷன், மாமிச மனுஷனாக இருக்கிறவங்க அழகாக, எனக்கு தெரியாது, நான் எடுத்து வச்சுட்டேன், இந்த செய்தி இருக்குது. இப்போ அவர் என்ன பேசினார்? ஆவியின்படி நடந்து கொண்டால் எதை செய்ய மாட்டீர்கள்? சொல்லுங்கம்மா. இங்கே தான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலும் பல வருஷம் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெறாததினால் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாம்சமாக இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன என்னென்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். படிக்கலையா? சொல்லி அவரு சொன்னாரா? ரைட்டா? என்னம்மா என்ன? நான் எனக்கு தெரியாது, நான் திரும்ப லைவ்ல பார்க்கல. ஆவியான ஒருத்தர்னு உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் நான். மாம்சத்துக்கு அவையாவன சொல்லுங்க,
கசப்பு, பொறாமை, விபச்சாரம், இதெல்லாம் லிஸ்ட் வரும். இப்போ மறுபடியும் வருவோம். நாம் எல்லாருமே அவர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க, பல மொழி பேசுகிறவங்க கூடியிருந்தாங்க, பலதரப்பட்ட ஆண்கள் பெண்கள் மரியாலும் கூடியிருந்தாங்க. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல படிச்சிங்க, அன்னைக்கு பிதாவாகிய தேவன் தன் சுவாசத்தை ஊதின போது மண்ணு மனுஷனா மாம்சமா மாறினது போல இன்றைக்கு அந்த மாமிசம் ஆவியின்படி வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். நான் சொல்றேன், சில பேர் சும்மானே நம்பிப்பாங்க. அவங்களே நாமளும் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். நான் என்ன எது அபிஷேகம்? நிறைய பேருக்கு அவங்களாவே வெக்கம், அசிங்கம், மற்றவங்க முன்னாடி சொல்லிக்கிறதுக்கு அசிங்கம். நீங்கள் அடையாளமா அச்சாரமா பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆராதனை பண்ணு, மண்ணு மாதிரி நிற்கும். நீ ஏன் மண்ணு மாதிரி இருக்கிறேன்னா உனக்குள்ள ஜீவ சுவாசம் இல்லை, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் ஆவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் ஆவார். அவர் சும்மா இருக்க மாட்டார். என்ன ஆயிடுவார் அவரு? சொல்லுங்கம்மா. கனெக்ட் ஆகிடுவார். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தர் தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். விஷயம் என்ன? பிறகுதான் அந்த ஆவியில் நிறைஞ்ச பிறகு அவர்கள் எல்லோரும் இயேசு சாமி மரிச்சு 40 இந்த 50வது நாள் வரைக்கும் அப்படியே இருந்தவங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி கிட்ட, ஒரு வாட்ச்மேன் கிட்ட பொய் சொல்லி சத்தியம் பண்ண பேதுரு 3000 பேருக்கு மத்தியில் எழுந்து நின்று சொல்றாரு, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்க தன்னை கொன்னுடுவாங்களோன்னு பயந்த ஆளு அவங்கள பார்த்து கை நீட்டி சொல்றாரு, நீங்கள் கொலை செய்த இயேசு அப்படிங்கிறாரு. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் பலன். என்ன வசனம்? 1:8 மனப்பாடமாக சொல்லணும். நீங்கள் வரும் பொழுது சொல்லுங்க, அந்த வார்த்தை நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் பலன் அடைந்தீர்களா? அல்லேலூயா. நீங்கள் பலன் அடைந்தீர்களா? பலன் அடைந்தா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? இந்த இந்த குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டோம், இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த ரொம்ப குறுகிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டோம். இன்னும் இந்த பொருளை பேசுறது, அதை பேசு, இதுக்கு கூறுறது, அதுக்கு கூறுறது, இந்த கதை அந்த கதை. இந்த உனக்கு செய்ய வேண்டிய வேலையே வேற. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையே மாம்சத்தின் கிரியைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சொல்லுவாரு, நீ போ ஜெபம் பண்ணு, நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நீ போய் சத்தியம் சொல்லுன்னு உங்களை ஏவிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? ஆவியில நிரம்புறவன் யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகம் முழுசு போயிட்டே இருப்பான். எங்கேயும் அங்கேயோ என்ன செஞ்சுன்னு இருக்க மாட்டான். உங்களை பார்த்தா எங்கே தான் பார்க்கணும்? எங்கே தான் பார்க்கணும்? அங்கே ஒருத்தர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். தவிர இங்கே கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க, பொருளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீ மாம்சத்தின் கிரியை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற, நீ பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவரை தவிர கூடி கதை பேசிக்கிட்டு இருக்கிறவர் இல்லை. நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாம் கூடின நாட்கள், மகேஷ் சாட்சி, கையை கோத்து வேர்வை சிந்தி ஃபேன் இல்லாமல் ஜெபிச்ச ஜபங்கள் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆமே. ஒருத்தர் பிள்ளையாந்தோப்பில், ஒருத்தர் பிராட்வேல, ஒருத்தர் எங்கே போகிறானோ தெரில. ஆளுக்கு ஏதோ இடங்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே காரணம், கை கோர்த்து நாங்கள் என்ன செய்தது? ஜெபித்த ஜபங்கள். அது இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்குது? பலிபீடங்களை கொடுத்துருக்குது. இன்னைக்கு சபையா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? பெந்தேகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு எங்கும் போய் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தாங்க. நான் உங்களை பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் இன்னும் வெளியில் புறப்பட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. இப்போ முடித்தா எத்தனை பேர் வீட்டுக்கு கிளம்புவீங்களோ? இன்றைக்கு இந்திய தொலைக்காட்சியின் முதல் முறையாகலேருந்து வீட்டில் பிரியாணிலேருந்து, ஊரில் ஃபங்க்ஷன்லேருந்து, அங்கே காது குத்துறாங்க, இங்கே கையை கழுவுறாங்க, அங்கே இதை பண்ணுறாங்களோ அங்கே இருப்பாங்க. ஆனால் உண்மையாக பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவன் எங்கே இருப்பான் தெரியுமா? எங்கே ஒருத்தர் வியாதியாக இருக்கிறானோ, எங்கே ஒருத்தர் பலவீனமாக இருக்கானோ, எங்கே ஒருத்தர் பிசாசின் பிடியில் இருக்கிறானோ அங்கே இருப்பான். அவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவன். அல்லேலூயா, ஆமென். எங்களுக்கெல்லாம் போன வாரம் எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் தாம்பரத்துலேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வச்சார், அவங்க பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்கன்னு. நானும் மறந்துட்டேன், எங்கள் அம்மாவும் மறந்துட்டாங்க, யாருமே போவே இல்லை. தேடி வந்து வச்சாரு. இப்போ முடிக்கிறோம், என்ன பதில் சொல்ல போகிறேன்னே தெரியல. ஆனால் நம்பாலும் மறக்காது. அவன் காது குத்துறான்னு இல்லையே, முதல்ல அங்கே யார் இருக்கோம்
சொல்லுமா. யார் அது ஏசப்பா? நம்பாலும் இருக்கோம். யாரு? காது கூட குத்த தேவையில்ல, இது குத்த வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கோம். குத்துல இன்னும் குத்துலையா? எప్పుడు கண்டா இது கதா? நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் திரும்ப சொல்றேன், மாம்சத்தின் கிரியை நிறைவேற்றுகிறவர் அல்ல, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். என் ஆசை, என் வாஞ்சை, என் விருப்பம் எல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த, அதான் சொன்ன நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு வாங்க, ஜெபிச்சுட்டு வாங்க. நல்ல ஆவியில் நிறந்து நல்ல, அதான் சொல்லுவாங்களே, பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும், சொல்லுங்க, நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடு. அப்படி இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆவியிலையும் ஜெபம் பண்ணணும், கருத்தா ஜெபம் பண்ணணும், கருத்தாவும் பாடணும், ஆவியிலேயும் பாடணும். அந்த ஆவியானவரை திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் தனிப்பட்ட அனுபவமாக மாற்றுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆவியானவரை. சில பேர் கும்பலில் இருந்தால் தான் ஆவியானவரே வருவார், தனியாக வருவ மாட்டார். அல்லேலூயா. 4 பேருக்கு நடுவில் ஜெபம் பண்ணும்போது தான் ரபா தீபான்னு வாங்க. தனியாக ஜெபம் பண்ணா அப்படி இல்லை. தனிப்பட்ட முழங்கால் படிக்கிட்டாலும் யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. நல்லா விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணி கைத்தட்டி நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பலன் அடைவீங்க. அந்த பலத்தோடு கூட ஒரு அசுத்தாவியை பார்த்து போ இயேசுவி நாமத்தில்னா அப்போ போவோம். ஏன்னா இந்த வாய் கர்த்தரை துதித்து இருக்கிற ஆவியில் நிரம்பி இருக்குது. எழுந்து நிற்போமா? ஒரு 5 மினிட்ஸ். 8 மணிக்கு ஆரம்பித்தேன், 11 ஆயிடுச்சு, 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பெந்தகோஸ்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் அநேக வேகாத கோஸ்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? வெந்து பெந்தகோஸ்தாவை மாற வேண்டும். எழுந்துருங்க சீக்கிரம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க கை தூக்குங்களேன். நல்ல கை தூக்கு. ஞானஸ்தானம் எடுத்தவங்களா நல்ல கை. திலீபா காது நோட்டக்கூடாது, கை தூக்கணும். கீழே கை போடுங்க. ஏசாமி சொன்னார், இதுக்கு பேர் தண்ணீர் ஞானஸ்நானம். சொல்லுங்க. இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கிறது, அது என்ன தெரியுமா? பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம். சொல்லுங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று கை தூக்கின எத்தனை பேர் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இப்போ தண்ணீர் ஞானஸ்நானம் நான் கொடுத்தேன், பரிசுத்தாவி ஞானஸ்நானத்தை அவர் தரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். யோவான் சொன்னார் தண்ணீர் ஞானஸ்நானம், ஆனால் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானத்தை அவர் தான் தரணும். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேர் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் பெற போகிறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ரைட். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதற்கொண்டு உமக்கால் எழுந்திட எழுமி வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதற்கொண்டு உமக்கால் எழும்பி 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 வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை ஒவ்வொருவரை கலக்குங்க, இந்த தேசத்தை கலக்குங்க. ஊற்றுமே அனல் கொண்டு உமக்கால் எழுந்திட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் கொழுந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்வார் இப்பொழுதே பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஆமா, அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. கேட்போம் கேட்போம். உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் கைக்கு தட்டி நீங்க தான் ஓ
ஆமா வல்லமை வல்லமை ஒவ்வொரு நாவுகள் அக்கினிமயமான நாவுகளாய் மாறுவதாக. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் இப்பொழுது. வல்லமை வல்லமை பெற்றுகள் 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 பெற்றுகள். கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே உமக்கா எழுந்திட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. கேளுங்க கேளுங்க. ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுவே. கேளுங்க கேளுங்க. ஊற்றிடுவே. நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்குமா கலக்குமா. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கா எழுந்திட. வல்லமை ஆமா விட்டு கொடுத்து நல்லா விட்டு கொடுத்து. தேசத்தை கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கா எழுந்திட. அக்கினியாயிரங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுவே. சிவநதியாக பாய்ந்திடுவே. சேர்ந்து சேர்ந்து அக்கினியாயிரங்கிடுமே. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஜீவநதியாக பாய்ந்திடுவே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அறுவடை காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அறுவடை காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்து ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு நாவுகள் மேலும் வீசிடுவே. ஜீவநதியாக பாய்ந்திடுவே. எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. வாஞ்சையோடு எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையாக. ஆமென். அதிகாரத்தை தாங்கப்பா. அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாயிரங்கிடுமே. காற்றாக வீசி வீசுவாராக. ஒரு பெரிய காற்றாக ஒரு பெரிய காற்றாக சடுதியாக இறங்கின அந்த பெரிய காற்றாக இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடவே. ஜீவநதியாக பாய்ந்திடவே. அந்திய கால அபிஷேகம் సర్వ జనలు కోసం కొత్త కాల దినములివి తండ్రి నీ ఆత్మతో నింపుమా
அந்திய கால அபிஷேகம் சர்வஜனலு கோசம் கொத்த கால தினமுலிவி தன்றி நீ ஆத்ம தோனிப்புமா. இந்த கடைசி கால அபிஷேகம் யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவதாக, சபை மேல் ஊற்றப்படுவதாக, உங்கள் ஒவ்வொருவர் மேல் ஊற்றப்படுவதாக. எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரிந்திருக்கிற நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் உண்டாவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே பெரும் காற்றாக வீசுவீராக. ஹalleluya லபாகா ஷாதாரானபா லீகாமாதாரானபா லீலாலபாகா. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை முழுவதும் அசைக்கப்படுவதாக, இந்த பகுதி முழுவதும் அசைக்கப்படுவதாக. அசைவாடும் ஆவியே தூணாயே ஆவியே. இப்பொழுது இப்பொழுது ஓ ஆவியே தூணாயே ஆவியே இடமசைய ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு மேலும் அசைவாடுகிறாக. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் எல்லாம் ஐயா பலனடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே. பலன் பெற்றுக்கொள், பலன் பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. ஐயா கனமடைய ஊற்றிடுமே உம் ஞானத்தினாவியே. கேட்போமா? அசைவாடு ஆவியே தோல்வாயே ஆவியே. அசைவாடு ஆவியே தோல்வாயே ஆவியே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த இடமசைய இறங்கி வாரும். நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. நான் சொல்றேன் ஒன்று கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களானால், அல்லது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தார் அல்லது இன்றைக்கு வந்துவிட்டார் என்று நம்புவீர்களானால், நான் சொல்றேன் கவனிங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படும், உங்கள் சிந்தை மாற்றப்படும். நல்லா கவனிங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி மாதிரி போனீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே. கவனிங்க. பாழானது பயிர் நீளமாகுமே. லிசன். வனாந்திரம் பாழானது, வனாந்திரம் வயல்வெளியாக, அவாந்திரமான வெளி பயிர் நிலமாய் மாறுச்சு. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அப்படி இருந்துச்சு. ஆவியானவர் வந்த பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க முடியும், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும்.
வனாந்திரம் வயல்வெளி. ஓ எஸ், ஆமா, ஆகட்டும். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பைநிலமாகுமே. சேர்ந்து சொல்லுவோமா? நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை, உன் சூழ்நிலைகள் மாறும், முடியாதவைகள் எல்லாம் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே, எல்லாருமே எல்லாருமே கேளுங்க. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, 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 நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியம் ஆகுமே. நிறைவே, சேர்ந்து சொல்லுவோம். நீ மாறுவே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, ஒவ்வொருவரை பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில். உட்காரும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் 94 நான் அபிஷேகத்தை பெற்றேன்னு சொன்னேன். அதற்கு பிறகு அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த சூழ்நிலைகளில் வால்டாக்ஸ் ரோட்டில் லாரியில் ட்ரக் வண்டியில் படுத்துட்டு இருந்தேன். எங்கே படுத்துட்டு இருந்தேன்? எங்கே படுத்துட்டு இருந்தேன்? வீட்டில் இடம் இல்லை, தங்கச்சிங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க. அதனால் வீட்டில் என்ன செய்ய முடியாது, எல்லோரும் ஒன்றா தான் படுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொரு தங்கச்சியாக வளர்ந்தாங்க, நம்மளும் வளர்ந்தோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்தோம். மகேஷுக்கெலாம் வீடு இருந்தாலும் லாரிலையும் ட்ரக் வண்டிலையும் எங்கள் கூட தூங்குவார். சாப்பாடு நாங்கள் எங்கே எடுத்துன்னு வந்து சாப்பிடுவோம்? ட்ரக் வண்டியில் ரோட்டில் எடுத்துன்னு வந்து சாப்பிடுவோம். ஆனால் கவனிங்க, லாரியில் அந்த பாடி உள்ளே உட்காந்து பைபிள் படிக்கிறதோ ஜெபிக்கிறதோ யாருக்கும் தெரியாது, ரைட்? ஆனால் கவனிங்க, ஆவியானவர் வந்த பிறகு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், எங்கள் ஃப்ரெண்டு ரூமில் தங்கணும். அப்புறம் மறுபடியும் நாங்களாம் வாடகை எடுத்து கரண்ட்டு இல்லாத, ரொம்ப பாத்ரூம் வசதி கூட இல்லாத கீழே தான் வரணும், ஒரு ரூமுக்கு போனோம். மறுபடியும் அங்கேருந்து தாண்டவராப்பிலத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவ்வளோ தான். எனக்கெல்லாம் இடிக்காது, குமரசவனுக்கு இடிக்குமா? இல்லைல்ல. அந்த கட்டைக்கு நடுவில் இருப்பார். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி நிற்பான், விஜய் என்ன, ஏன்னா அவனுக்கு என்ன செய்யும். அந்த இடத்துல இருந்தோம். பிறகு கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். இல்லையா சொல்லுவான். நான் ட்ராவல் பண்ணதை சொல்கிறேன். லாரி, ட்ரக்கு வண்டி, ரைட்? அப்புறம் பாஸ்தர் வீடு சொல்லணும், ரைட்டா? அது கொஞ்சம் தங்குனது, அது நல்ல இடம், அது நம்ம ஒன்றுன இடம், அதில் கணக்கு சொல்ல முடியாது. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வீடு, அப்புறம் இன்னொரு இடம் அப்படின்னு. ஆவியானவர் மாற்றிக்கிட்டே இருந்தாரா, இறக்குனாரா, இல்லை அப்படியே இருந்தோமா? சொல்லுங்க. நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? புரியுதா, புரியலைங்களா? அடுத்தது வேலைகளாக இருக்கட்டும், அடுத்தது ஊழியங்களாக இருக்கட்டும், ஆவியானவரோடு ட்ராவல். நான் ரோட்டில் படுத்தாலும், ட்ரக் வண்டியில் படுத்தாலும், லாரியில் படுத்தாலும் என் கூட ஆண்டவர் இருந்தார். ஆமென். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கி இருந்த ரூமில் உள்ள காற்று இல்லாதனால வெளியில் படுப்போம், மொட்டை மாடியில் படுப்போம். எனக்கு கவனிங்க, மழை வந்தால் உள்ளே படுக்க முடியாது,
அதான் சொன்ன, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. இப்போ வீடு சொன்ன நல்ல வீட்டில் இருக்கிறேன், கண்ணதாஸ் நகர் போகும்பொழுது நல்லாயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை மாறாததுக்கு காரணம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை மாறாததுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, யாரோ வச்ச சூனியம் இல்லை, நீங்கள் தான். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வாய் தருது சொல்லுங்களேம்மா. நான் மெசேஜ் கொடுக்கல, லிசன். உங்கள் சூழ்நிலை மாற ஆவியானவர் வந்தா சொல்லுங்க, குப்பையில் இருக்கிற உங்களை கூட கோபுரத்தில் வைக்க முடியும். சொல்லுங்கம்மா. எங்க இருந்து? சிறியவனை கொண்டு போய், என்ன கவனிங்க, ஏன் பேசுறீங்க? 400 கோடி ரூபாயில் ஒருத்தர் சர்ச்சை கட்டிட்டு இருக்காருல்ல, அவர் பக்கத்தில் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுன்னா அது ஆவியானவர் மட்டும்தான். 20,000 பேர் விசுவாசிகளுக்கு பாஸ்டருக்கு ஒரு பக்கத்தில் உட்கார வச்சதுன்னா என் படிப்போ வேற எதுவுமோ, உங்களை வச்சு கூட இவருக்கு 200 விசுவாசி இருக்காங்க அதனால் கொண்டு போய் கிடையவே கிடையாது. அது எண்ணிக்கையினால இல்லை, எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால. ஆமென். நான் சொல்லுவேன், ஆவியானவரை கனம் பண்ணுங்க. நல்ல தனிப்பட்ட முறையில் ஆவியில் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, உங்கள் நிலைமை நல்லா மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அறிவு சொல்லி முடிக்கிறேன், காணிக்கை போட்டுட்டு சந்தோஷமாக போகலாம். இன்றைக்கி எந்த நாள்? ஆவியானவர் வந்த நாள். சொல்லுங்கள், இன்றைக்கி எந்த நாள்? சபை பிறந்த நாள். அல்லேலூயா. ஒன்று ஒன்றா சொல்லினே இருக்கிறாங்க, எதை தான் சொல்கிறது? அல்லேலூயா. ஆவியானவர் வந்த நாள், சபை பிறந்த நாள். கவனிங்க, சீசர்கள் போய் எங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின நாள். அல்லேலூயா. சபையார் எல்லாரும் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு வழக்கமான ஒரு அறிவிப்பை தான் சொல்லுவேன். மறுபடியும் அதையே சொல்கிறேன். எல்லா நாளும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சபை கூடி வாருங்கள், ஆராதனையில் தவறாதீர்கள். பல முறை சொல்கிறது போல் இத்தனை வருட விசுவாசிகளாகவும் இன்னும் தனிப்பட்ட முறையில் இதை ஜெயிக்காத பட்சத்தில் நாம் ஒன்றும் சொல்லிக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் முன்னாடி வந்து ஆயத்தப்படுத்தி ஜபம் பண்ணி இல்லை